கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையினாலே தீமோத்தேயு வேதாம பள்ளி சர்ச் ஆஃப் கிரேஸ் சபையில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் மதியம் 12:30 மணி வரை நடைபெறுகிறது. அதில் ஊழியர்கள், விசுவாசிகள், வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இலவசமாக வந்து கற்றுக்கொள்ளலாம். அந்த அனுமதி முற்றிலும் இலவசம். ஆகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் 12:30 வரைக்கும் சர்ச் ஆஃப் கிரேஸ் மல்லிகா காலனியில் உள்ள சபையில் வைத்து நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதில் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திற்கு யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஜெபம் பண்ணுவோம். கிருபையான தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நாளிலும் இந்த செய்தியை கேட்க முடிய ஜனத்தின் மேலும் உடைய பரிபூர்ண கிருபை சமாதானம் வந்து இறங்குவதா. ரட்சிப்பின் அதிபதியாகி நீர் உடைய ரட்சண்யத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பவுல் கல்வி கற்று தேர்ந்த, நியாயப்பிரமாணத்தில் எந்த விதமான விதத்திலும் குற்றம் சாட்டப்படாத, பாரம்பரிய யூத மார்க்கத்தில் அமைந்திருந்த, கமாலியலின் பாதத்தருகே இருந்து கல்வி கற்ற ஒரு கல்விமான், ஒரு வேத பண்டிதர், யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கற்ற கல்வி அவருக்கு விடுதலை கொடுக்கவில்லை. அவர் இருந்த மார்க்கமும் விடுதலை கொடுக்கவில்லை. அவருடைய திறமைகள், ஞானம், அறிவு, அவருடைய கலாச்சாரம் எதுவுமே அவருக்கு விடுதலை கொடுக்கவில்லை. அப்படியானால் அவர் என்ன ஒரு அடிமையாக இருந்தாரா? அல்லது ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாரா என்று கேட்டால் இல்லை. அவர் சுயாதீனமான ஒரு மனிதன். அவர் யூதன். அவர் பரிசேய மார்க்கத்தில் தேர்ச்சி அடைந்தவர். ஆகவே அவரை யார் அடிமை கொள்ள முடியாது. ஆனால் அவர், நான் அடிமையாக இருக்கிறேன், இந்த அடிமைத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறாரே. அப்படியானால் அந்த அடிமைத்தனம் என்ன? எதை குறித்து அவர் விதமாக சொல்கிறார்? அவர் சரீர பிரகாரமான அடிமைத்தனத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஆன்மீக பிரகாரமாக அவர் பட்டிருந்த அடிமைத்தனத்தை குறித்து அவர் சொல்கிறார். அவர் இதை குறித்து சொல்லும்போது ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்றார். நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரா? ஆனால் நன்மை செய்ய முடியவில்லை. அதற்கு பதிலாக அவர் வெறுக்கிற தீமையை அவர் செய்கிறாராம். இது என்ன காரியம்? நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் எல்லா மனுஷரும் விரும்புகிறார்கள். நல்லவனாக வாழ வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமை செய்வதற்கு காரணம் என்ன? எதனாலே அவர் அப்படி சொல்லுகிறார்? அப்படியானால் அவருக்குள் இருந்த அந்த தீமையான காரணம் என்ன என்று சொன்னால் 17ஆம் வசனத்தில், ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற
பாவமே அப்படி செய்கிறது. நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளே தீமை செய்கிற ஒரு பிரமாணத்தை பார்க்கிறேன். இதுதான் இந்த மனித வாழ்க்கையின் காரியம். யாரும் தீமை செய்ய விரும்புகிறது அல்ல. எவரும் பொய் சொல்லவோ களவு செய்யவோ மற்ற மனுஷர்களுக்கு தீமை செய்ய விரும்புகிறது அல்ல. ஆனால் அவர்கள் வெறுக்கிற தீமை செய்ய காரணம் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம், அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தின் தன்மை. இதைத்தான் ஜன்ம கர்ம பாவங்கள் என்று சொல்கிறார். ஜன்மமாக கடந்து வந்த ஆதாமுடைய வீடுனால் உட்பிரவேசித்த அந்த பாவத்தின் தன்மையும், இந்த உலகத்தில் பிறந்த பிறகு செய்கிற கர்மத்தின் அடிப்படையில் உண்டாகிற பாவத்தின் தன்மையும் ஒரு மனுஷனை சமாதானத்தோடு வாழ விடுகிறதில்லை, சந்தோஷத்தோடு வாழ விடுகிறதில்லை. ஒரு பக்கம் தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, ஒரு பக்கம் தெய்வ பக்தி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஏவன் நன்மை செய்ய முடியாமல் தீமை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் கடவுளுடைய சன்னிதானத்தில் போய் தன்னுடைய குற்றத்தை அறிக்கையிட்டு நல்லவனாக வாழ வேண்டும் என்று பாவ விமோச்சனத்துக்குரிய வழியை அவன் தேட அவன் முயற்சி செய்கிறான். எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, கடவுள் மேல் நம்பிக்கொள்ளவர்கள் பாவ விமோச்சனம் அடைவதற்குரிய மார்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல்தான் யூத மார்க்கத்தில் அமைந்திருந்த பவுல் என்பவனும் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய முடியவில்லையே, எனக்குள்ளே ஒரு பாவம் என்பது இருக்கிறது, இதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் போராடுவதை நாம் பார்க்க முடியும். அவனால் ஏன் அதை அவனால் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ரோமர் எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. இதை சொல்ல முன்பாக இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். பாவத்திற்கு ஒரு மனுஷன் அடிமையாயிருந்தால், அந்த பாவத்தின் தன்மை உடையவனாக இருக்கும் பொழுது 2 பேதுரு 2:19 எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாயிருக்கிறான். குடிக்கிற மனுஷன் குடிக்கு அடிமையாயிருக்கிறான், புகைப்பிடிக்கிற புகைக்கு அடிமையாயிருக்கிறான், கஞ்சா வஸ்துக்களை உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு அடிமையாயிருக்கிறான், சூதாட்டம் செய்கிறவன் சூதாட்டத்துக்கு அடிமையாயிருக்கிறான். ஆகவே எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். ஆகவே அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஆகவே தான் அவன் மார்க்கம், தன்னுடைய மார்க்கம், தான் நம்புகிற மதத்தின் அடிப்படையில் எப்படி ஆகிலும் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எவ்வளவோ மனிதன் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கடைசியில் இந்த பவுல சொல்வது போல, நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்தை யார் என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? விடுதலையற்ற வாழ்க்கையை, சமாதானமற்ற வாழ்க்கையை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை, தெய்வ நம்பிக்கை இருந்தோ தெய்வத்தை அறியாத ஒரு வாழ்க்கைக்குள், தெய்வ சிநேகம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பக்தி அவனை விடுதலையாக்கவில்லை, அவனுக்கு அற்ற தத்துவம் அவனை விடுதலையாக்க முடியவில்லை. அவனுடைய மனசாட்சி அவருக்குள்ளே குற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, அந்த பாவத்தின் வித்து இருக்கிற வரைக்கும் உங்களால் இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, சந்தோஷமான நித்திய சந்தோஷ வாழ்க்கை வாழ முடியாது, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் நான் முன்பு வாசித்தது போல
ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதும் பிரமாணத்தை விடுதலையாக்கிற்றே, நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். முதலாவது நான் விடுதலையாக்குவார் யார் என்று கேட்கிறார். அந்த விடுதலையாக்குறவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொண்டார். தனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஜீவன் உள்ள தெய்வத்தை அவர் அறிந்து கொண்ட பொழுது அவருக்கு உடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் இலவசமாக கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், ஏன் தெய்வ நம்பிக்கையே இல்லாதவராக இருந்தாலும் எல்லாருக்குள்ளும் கிரியதே ஒரு காரியம், அந்த ஜென்ம கர்ம பாவத்தின் தன்மை உடைய சமாதானத்தோடு வாழ விடுகிறதில்லை, மரணத்தின் மேல் நம்பிக்கை தருவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், என் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் மீதுகளை மன்னியும், எனக்கு நீர் ஆண்டவரே இரட்சகராக என் வாழ்க்கையில் வாழும் என்று எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறார்கள். மரணத்தின் மேல் அவளுக்கு நம்பிக்கை வருகிறது, தேவ சமாதானம் கிடைக்கிறது, தெய்வீக சந்தோஷம் கிடைக்கிறது, தெய்வீக உறவு கிடைக்கிறது. தம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் தன்னை ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆன்மீக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதைத்தான் ஆவியின் பிரமாணம் என்கிறார்கள், கிருபையின் பிரமாணம் என்கிறார்கள், சாதீன பிரமாணம் என்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன். அதே போல போசனை விடுதலைக்கு ஆக்கின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர், என்னை விடுதலை ஆக்கினவர் உங்களை விடுதலை ஆக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சித்தருளும் என்ற ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்தால் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தாலும் இயேசு உங்களை ரட்சிப்பார், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மேலும் உடைய ரட்சணியம் வந்து இறங்குவதாக, தேவ அன்பு வந்து இறங்குவதாக, தேவ சமாதானம் வந்து இறங்குவதாக, தேவ கிருபை வந்து இறங்குவதாக, தேவ இரக்கம் வந்து இறங்குவதாக, தெய்வீக நன்மைகள் வந்து இறங்குவதாக, தெய்வீக விடுதலை வந்து இறங்குவதாக, தெய்வீக சுகம் வந்து இறங்குவதாக, தெய்வீக ஆரோக்கியம் வந்து இறங்குவதாக. கிருபை மேல் கிருபை பெற்று கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, சாதீனமும் சுதந்திரமுடைய ஆவிக்குரிய பிரமாணத்தை உடையவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெறாய் ஆசீர்வதியும். இயேசுவின் போல கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.